ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3 2026 நோட்டிபிகேஷனுக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஒரு 6500க்கும் மேற்பட்ட டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருந்து ஏஎல்பி டெக்னீஷியன் என்டிபிசி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேகன்சிக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இன்னொரு 1 மந்த்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் நாம வந்து அடுத்தடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு 2 மந்த்ஸ்ல அடுத்த என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம். நவம்பர் ஆர் டிசம்பர்ல அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? வேகன்சிஸ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் டு பி நோட்டிஃபைடு ஃபார் ரெக்ரூட்மெண்ட் இன் 2026 ரயில்வே போர்டு லெட்டர் நம்பர் 2024 RRB 2538 டேட்டட்னு சொல்லியிருக்காங்க. The competent authority has approved the issue centralized employment notification ZEN for 6,565 vacancies of technician in 39 categories for the year 2026. The railway or PU wise distribution of vacancies given in Annexure A. ஓகேவா? ஸோ இந்த PDF நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருந்து டெக்னீஷியனுக்கு ஓவராலா 6565 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுல கிரேடு 1க்கு எவ்வளோ வேகன்சி, கிரேடு 3க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குங்கிறத இந்த டேபிள்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா 6565 வேகன்சி. இதுல டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பாத்தீங்க அப்படின்னா 6242 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரேடு 1க்கு பாத்தீங்க அப்படின்னா 323 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் வேகன்சி அதிகம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 6200 கிட்ட தான் ஓவராலா கிரேடு 1 கிரேடு 3க்கு வந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் டெக்னீஷியன் கிரேடு 3க்கு 6242 வேகன்சியும் கிரேடு 1க்கு 323 வேகன்சியும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நான் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறேன் மேடம், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்துருப்போம். டெக்னீஷியன் கிரேடு 1னா அதுக்கு தனி பேட்ச், கிரேடு 3க்கு தனி பேட்ச், அதே மாதிரி என்டிபிசி குரூப் டி ஏஎல்பின்னு ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி பேட்சஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்ன்னு ஒரே கோர்ஸ்ல ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி பேட்சஸ் கொடுத்து அதுக்கான வீக்லி பிளான் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். சிலபஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா கவர் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாகவும் டீச் பண்ணியிருப்போம். அதுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரேங்க்கும் நீங்க பாத்துக்கலாம். கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான கிளாஸஸும் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டும் இருக்கும். வீக்லி பிளான் எல்லாமே இதுல கவர் பண்ணிடுவோம். வரக்கூடிய டெக்னீஷியன் அப்ளை பண்ண போறேன், என்டிபிசி அப்ளை பண்ண போறேன், எஸ்எஸ்சி அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்டர்டே எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2500 ஆப்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதுல எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1399 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் டெய்லி என்னால நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது, டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கான டெஸ்ட்டும் இதுல கொடுத்துருப்போம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச், எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 599 பே பண்ண வேண்டாம். எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் மேம், எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் வந்து பிடிஎஃபா எனக்கு மெட்டீரியலை படிக்கணும், ரயில்வே எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 கூட ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. வரக்கூடிய டெக்னீஷியனு, NTPC, குரூப் டின்னு எல்லா எக்ஸாமும் படிக்க போறீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் அப்படின்னா 1399 மட்டும் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.